முத்துசெல்வம் தர்மன் யூடியூப் சேனல் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். சரியாக காலை 10 மணி அளவில் இந்த அறிக்கை என்பது பதிவு செய்யப்படுகிறது. செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி தமிழ்நாடு மற்றும் புதுவையில் இன்று முதல் மதிய மாலை நேரங்களில் பரவலாக இடியுடன் கூடிய கனமழை தொடங்க இருக்கிறது. இந்த கனமழை அடுத்து வரும் 6 தினங்களுக்கு தமிழ்நாடு மற்றும் புதுவையில் பெரும்பாலான மாவட்டங்களில் நல்ல மழையாக பதிவாகும். இன்று முதல் அடுத்து வரக்கூடிய 6 தினங்களில் தமிழ்நாட்டில் எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது என்பது பற்றி முதற்கட்டமாக பார்க்கலாம். நமது முத்துசெல்வம் தர்மன் யூடியூப் சேனல் பக்கத்திற்கு புதிய பார்வையாளராக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆன்லைன் என்கின்ற பெல் பட்டனை தொட்டு சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக்கொள்ளுங்கள். தினசரி வானிலை அறிக்கை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தற்போதைய நிலவரப்படி தெற்காந்திராவை ஒட்டி இருக்கக்கூடிய கடலோர பகுதி முதல் தென்னிந்திய பகுதிகள் மீது ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது நிலவி வருகிறது. இதன் காரணமாக தொடர்ச்சியாக குஜராத் மாநிலம் முதல் மும்பை முதல் நம்மளுடைய நாக்பூர், ஹைதராபாத், புவனேஸ்வர், இந்த பக்கம் அலகாபாத் வரை கிட்டத்தட்ட ரொம்ப பெரிய காற்று சுழற்சி. இதனால ஒட்டுமொத்தமாக தென்னிந்தியா முழுவதுமே மழை பதிவாகி கொண்டிருக்கிறது. இதுல தமிழ்நாட்டிற்கும் இதோடைய பங்களிப்பு இருக்கிறது. இதன் காரணமாக தான் அடுத்த 6 தினங்களுக்கு தமிழ்நாட்டில் நல்ல மழைக்கான வாய்ப்புகளும் காணப்படுகிறது. இன்று பிற்பகலுக்கு பிறகு இன்று முதல் தான் இந்த மழை தொடங்க இருக்கிறது. இன்று மதியம் முதல் தமிழ்நாட்டில் பகல் நேர வெப்பநிலை காலையில் அதிகரித்து மதியம் முதல் இடியுடன் கூடிய மழை பதிவாகும். இதுல அதிகமான மழை என்கின்ற அளவில் பார்க்கும்போது இந்த சுற்றுல தொடர்ந்து தினசரி மழை சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல நல்ல கனமழையாக பதிவாகும். நம்பர் 1 மாவட்டமே சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு தான். இந்த சுற்றை பொறுத்தவரையில அதிகமான மழை பெய்யக்கூடிய மாவட்டம்னா அது சென்னை தான். கிட்டத்தட்ட தொடர்ந்து மழை அடுத்து வரக்கூடிய ஒரு 7 தினங்களுக்கு சென்னை அதன் புறநகர் பகுதிகளில் நல்ல மழையாக பதிவாகும். மிக கனமழையாக கூட பதிவாகும். இன்று பொறுத்தவரையில் தமிழ்நாடு மற்றும் புதுவையில் மதிய நேரத்திற்கு பிறகு படிப்படியாக மேகங்கள் உருவாகி தென் தமிழகத்தில் சில இடங்களிலும், மதுரை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில், சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்கள் சில இடங்களிலும், திருச்சி மாவட்டங்களில் சில இடங்களிலும், சேலம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை மாவட்டங்களில் கனமழையும், கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் கனமழையும், புதுவை சுற்றுவட்டார பகுதிகளில் சற்று மிக கனமழைக்கு கூட வாய்ப்புகள் காணப்படுகிறது. புதுவை பொறுத்தவரையில் இன்னைக்கு இரவெல்லாம் நல்ல கனமழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. புதுச்சேரி, மதுராந்தகம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை தெற்கு பகுதிகளிலும் நல்ல கனமழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. நெய்வேலி சுற்றுவட்டார பகுதி, ஜெயங்கொண்டம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இன்றைக்கு நல்ல மழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. வேலூர் சுற்றுவட்டார பகுதியில் இன்று நள்ளிரவிலும் மழை பதிவாகும். வேலூர், கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் இந்த மாதிரியான கர்நாடக இளையோர பகுதிகளிலும் இன்று நள்ளிரவிலும் மழை இருக்கிறது. வட தமிழகத்தில் இன்று அதிகமான மழை. தென் மாவட்டங்கள் டெல்டாவை விட இன்றும் நாளையும் வட மாவட்டங்கள் கூடுதலாக இருக்கும். நாளையும் அதே மாதிரி தான். நாளையும் வட மாவட்டங்களில் தான் மழை அதிகம். பரவலாக தமிழ்நாடு மற்றும் புதுவையில் மழை பதிவானாலும் தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்கள் இன்றும் நாளையும் வட மாவட்டங்களில் பரவலாக என்கின்ற சொல்வார்த்தைக்கும் ஒரு சில என்கின்ற சொல்வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு சில இடங்கள்ன்றது ஓரிரு இடங்கள் தான். ஏதாவது ஓரிரு மாவட்டங்கள ஓரிரு இடங்கள் அப்படின்றத குறிப்பிட்டுக் கொள்கிறோம். அதுவே பரவலாகன்றது ஒரு பரவலான முறையில் எல்லா இடங்களிலும் மழை பதிவாகும். அந்த அளவுல இன்றும் நாளையும் வட மாவட்டங்கள் மற்றும் கர்நாடக எல்லையோர பகுதிகளில் நல்ல மழை பதிவாகும். அதுல கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், சேலம், ஈரோடு, தருமபுரி, நாமக்கல், கரூர் மற்றும் நம்மளுடைய விழுப்புரம், கடலூர், செங்கல்பட்டு, புதுவை உள்ளிட்ட பகுதியில் நல்ல மழை இருக்கிறது. 16ஆம் தேதியை பொறுத்தவரையில மதிய நேரத்தில் வெப்பநிலை உயரும். படிப்படியாக வெப்பநிலை உயரும். இதுல முதற்கட்டமாக தென் மாவட்டத்துல கோவில்பட்டி சுற்றுவட்டார பகுதியில் நாளை மதியத்திற்கு பிறகு மழை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. இந்த மழையை பொறுத்தவரையில் அப்படியே படிப்படியாக அதிகரித்து புதுக்கோட்டை, சிவகங்கை, காரைக்குடி சுற்றுவட்டார பகுதியில் மழை தொடங்கும். மதுரை சுற்றுவட்டார பகுதியில் மழை தொடங்கும். திண்டுக்கல் சுற்றுவட்டார பகுதியில் மழை தொடங்கும். நாளை பிற்பகல் மாலை நேரங்களில் வாடிப்பட்டி, நத்தம், மதுரை, புதுக்கோட்டை, மணப்பாறை, அதே மாதிரி காரையூர் இந்த மாதிரி நிறைய இடங்களில் மழை இருக்கும். நாளை திருச்சி சுற்றுவட்டார பகுதிகள், புதுக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகள், அதே மாதிரி புதுக்கோட்டையில் நாளை தினம் நிறைய இடங்கள், ஆலங்குடி சுற்றுவட்டார பகுதி, புதுக்கோட்டை, ஆலங்குடி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கர்நாடக இளையோர பகுதிகள்னு எடுத்துக்கிட்டாலே அடுத்த 7 தினங்களுக்கு சிறப்பான மழை. வட மாவட்டங்களுக்கு எந்த அளவுக்கு மழையோ அதே மாதிரி கர்நாடக இளையோர மாவட்டங்கள் மற்றும் ஆந்திரா இளையோர மாவட்டங்களில் நல்ல மழை பதிவாகும். இதுல பெங்களூர் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் நல்ல மழை இருக்கிறது. ஒசூர் பகுதியில் நல்ல மழை இருக்கிறது அடுத்த 7 தினங்களுக்கு.
இதுல வேலூர், கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், சென்னை மாவட்டங்களிலும் பெரும்பாலான இடங்கள்ல மழை இருக்கும். 16ஆம் தேதி நாளை இரவுல ஒரு சில இடங்கள்ல புதுவை மற்றும் மதுராந்தகம் சுற்றுவட்டார பகுதியில் ஒரு மிக கனமழையிலிருந்து அதீத கனமழைக்கு கூட வாய்ப்புகள் காணப்படுகிறது. நாளை இரவு, நாளை நள்ளிரவு நேரங்களில் இந்த மழைப்பொழிவு பதிவாகும். செங்கல்பட்டு மாவட்டத்தில் மிக கனமழைக்கான வாய்ப்புகளே காணப்படுகிறது. ஒரு சில இடங்களில் 15 சென்டிமீட்டருக்கு மேலே நாளை இரவு மழை பதிவாகும். நாளைய தினம் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும், அனைத்து 38 மாவட்டங்களிலும் பரவலாக மழை பதிவாகும். 16ஆம் தேதி நாளை. 16ஆம் தேதி இரவு தொடங்கி அதிகாலை வரையிலும் இந்த வட மாவட்டங்களில் நிறைய இடங்களில் மழை பதிவாகி கொண்டு இருக்கும். 17ஆம் தேதியை பொறுத்தவரையில் 17ஆம் தேதி புரட்டாசி 1ஆம் தேதி முதல் தென் மாவட்டங்களில் மழை அதிகரிக்கிறது. முதற்கட்டமாக இன்று நாளையிலிருந்து வட மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர பகுதிகள், மத்திய உள் மாவட்டங்கள், ஆந்திர எல்லையோர பகுதிகள், இப்படி வட மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர பகுதிகளெல்லாம் இன்றும் நாளையும் மழை அதிகரிக்கிறது. தென் தமிழக மாவட்டங்களில் 17ஆம் தேதி முதல் தான் மழை அதிகரிக்கும். திருநெல்வேலி சுற்றுவட்டார பகுதிகள், தூத்துக்குடி சுற்றுவட்டார பகுதிகள், மதுரை சுற்றுவட்டார பகுதிகள், விருதுநகர் சுற்றுவட்டார பகுதிகள், ராமநாதபுரம் சுற்றுவட்டார பகுதிகள், தேனி சுற்றுவட்டார பகுதிகளில் வருகின்ற 17ஆம் தேதி முதல் தான், நாளை புரட்டாசி 1ஆம் தேதி 17ஆம் தேதி முதல் தென் மாவட்டங்களில் மழை தீவிரமடையும். குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டங்கள் சுற்றுவட்டார பகுதியிலும் டெல்டா மாவட்டங்களிலும் நல்ல மழை. அதே நேரத்தில் வட மாவட்டங்களில் தொடங்கிடும். வட மாவட்டம் தான் இதில் நம்பர் 1. ஏன்னா முதல் 2 நாள் தென் மாவட்டங்களில் மழை குறைவாக இருக்கிறது. இன்றும் நாளையும் குறைவாக இருந்தாலும் புரட்டாசி 1ஆம் தேதி நாளை மறுநாளுக்கு பிறகு 17ஆம் தேதியிலிருந்து மழை அதிகரிக்க இருக்கிறது. ஆக இந்த 17ஆம் தேதியை பொறுத்தவரையில் வட மாவட்டங்களில் நிறைய இடங்கள்ல பெய்யக்கூடிய எல்லா இடங்களிலுமே 17ஆம் தேதி புரட்டாசி 1ஆம் தேதி தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்களிலும் எல்லா இடங்களிலும் பெய்யக்கூடிய எல்லா இடங்களிலும் பலத்த மழை பதிவாகும். கனமழை, மிக கனமழையாக பதிவாகும். தமிழ்நாடு எங்கும் 38 மாவட்டங்களில் அநேக இடங்களில் 95% விழுக்காடு அளவிற்கு புரட்டாசி 1ஆம் தேதி மழை பதிவாகும். இதுல நிறைய இடங்கள்ல நீர்நிலைகளுக்கு தண்ணீர் வரும். என்ன இந்த மழையில நீர்நிலைகள் தண்ணி வருமான்னு கேட்டீங்கன்னா வட மாவட்டங்கள் வரும். ஏன்னா தொடர்ந்து கண்டினியூஸ் ஸ்பெல்ஸ் வரப்போகுது. அந்த பகுதியில கொஞ்சோண்டு வரும், ஏதோ ஒரு கனமழை பதிவாகி. ஆனா நல்ல மழை, விவசாயிகளுக்கு ஏற்ற மழை, அந்த புரட்டாசி 1ஆம் தேதி பெய்யக்கூடிய மழை நல்லா பெய்யும். அதுல வலுவாக சென்னை மாவட்ட சுற்றுவட்டார பகுதிகளிலும், திருவள்ளூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும், அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டில் 38 மாவட்ட சுற்றுவட்டார பகுதிகளிலுமே புரட்டாசி 1ஆம் தேதி நல்ல மழை தான். அதுக்கு பிறகு நம்மளுக்கு 18ஆம் தேதியுமே, புரட்டாசி 2ஆம் தேதியுமே அதே போன்று வியாழக்கிழமை சிறப்பான மழை. அதே போன்று எந்த மாற்றமும் இல்லாம நல்ல மழை. 38 மாவட்டங்கள், 38 மாவட்டங்கள் அறிவிச்சிட்டாலே அதுல உங்கள் மாவட்டம் வந்துடும். டெல்டா கூடுதலா இருக்குமா, வட மாவட்டம் கூடுதலா இருக்குமா, தென் மாவட்டம் கூடுதலா, அந்த பேச்சுக்கெல்லாம் இடம் இல்லை. நல்ல மழை புரட்டாசி 1ஆம் தேதி 2ஆம் தேதி நல்ல மழை தமிழ்நாடு எங்கும். அதுக்கு பிறகு வெள்ளிக்கிழமை 19ஆம் தேதியை பொறுத்தவரையில வட மாவட்டங்களில் கூடுதல், வழக்கம் போல வட மாவட்டங்களில் கூடுதலா இருக்கும். அன்றைய தினம் தரைக்காற்றின் வேகம் அதிகரிக்க போகிறது. அன்றைய தினம் 19ஆம் தேதிகளுக்கு மேல வங்கக்கடல்ல ஒரு புதிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாக இருக்கிறது. இதன் காரணமாக காற்று என்பது வங்கக்கடலை கொண்டு போய் மேகத்தை குவிக்கும். இதன் காரணமாக 20ஆம் தேதி 19ஆம் தேதியிலிருந்து மீண்டும் சற்று குறைவாகி மீண்டும் அதிகரிக்கும். இந்த மாதம் இறுதியில் அதிகரிக்கும். ஆக இந்த புரட்டாசி 1 மற்றும் 2 அதுக்கு பிறகு வரக்கூடிய 3, 4 தேதிகளில் வட மாவட்டங்களில் மழை இருக்கும். அதே போன்று விட்டு 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 மழை இருக்கும். 2 நாட்களுக்கு ஒரு முறை விட்டு விட்டு மழைப்பொழிவுகள் வந்து கொண்டே இருக்கும். திங்கட்கிழமை 22ஆம் தேதியும் பரவலாக தென் தமிழகம், உள் மாவட்டங்கள், வட மாவட்டங்களில் மழை பதிவாகும். 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையும் பரவலாக மழை எதிர்பார்க்கலாம். அதுலேயும் குறிப்பாக வட மாவட்டங்களில் சற்று கூடுதலாகவே எதிர்பார்க்கலாம். 24ஆம் தேதியும் தற்போதைய நிலவரப்படி மழை தொடரும். மழை தொடர்ந்து கொண்டே இருக்கும். அடுத்து வரக்கூடிய 10 தினங்களுக்கு நல்ல மழை இருக்கிறது. 24ஆம் தேதி முதல் மீண்டும் தமிழ்நாடு மற்றும் புதுவையில படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும். 24. அதே நேரத்துல மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், தென்காசி, இந்த காற்று பகுதியெல்லாம் இனி வரக்கூடிய நாட்கள்ல புரட்டாசி 2ஆம் தேதி 3ஆம் தேதிகளுக்கு பிறகு அந்த மேற்கு காற்றுடைய வேகம் அதிகரிக்கும். அந்த மேற்கு காற்று அதிகரித்து கிட்டத்தட்ட அந்த மாதம் முழுவதுமே நீடிக்கும். ஏனென்றால் வங்கக்கடல்ல இப்போது வரைக்கும் ஒரு தீவிர அமைப்புகள் உருவாகாம ரொம்ப நாள் கிட்டத்தட்ட ஆகஸ்டுக்கு பிறகு ஒரு தீவிர அமைப்பு இல்லாம சாதாரணமாக சுழற்சிகள், காற்றழுத்த தாழ்வு நிலைகள், தாழ்வு பகுதிகளாகவே நகர்ந்து விட்டது. இதனால கடலுடைய அமைப்புகளை பொறுத்தவரை அதிகமான மழை வட மாநிலங்களை பதிவானாலும் வங்கக்கடலை இனி வரக்கூடிய நாட்கள்ல ஏதேனும் ஒரு புயல்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் காணப்படுது. ஒரு வலுவான புயல்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் வரக்கூடிய அக்டோபர் முதல் 2 வாரத்திலே காணப்படுகிறது. அந்த புயல் கண்டிப்பான முறையில ஒடிஷா, ஆந்திரா, மேற்கு வங்கம் ஏதாவது ஒரு மாநிலங்கள்ல கரையை கடக்கும். இதுக்கு பிறகுதான் இந்த முற்றிலுமான தென்மேற்கு பருவமழை பின்வாங்க தொடங்கியது ஏற்கனவே. ஆனா அந்த கரையை கடந்து உள்ள போகாது. அது கரை வந்து கொண்டே இருக்கும், வேகமாக நீடிக்கும்.
அது ஏதாவது ஒரு சில இடங்கள்ல கரையை கடந்தும் அதுக்கு பிறகு அது செயலிழந்து தாழ்வு பகுதியாக நம்ம பக்கம் வந்துரும். இப்படி நம்மளுக்கு வரக்கூடிய 16, 17, 18 தேதி வரைக்கும் நிகழ்வுகள் காணப்படுகிறது அக்டோபர் மாதத்துல. ஆனாலும் அந்த அக்டோபர் மாதத்தில் தமிழ்நாட்டில் நல்ல மழையும் காணப்படுகிறது. அக்டோபர் மாதத்தை நம்பி எந்த பணிகள்னாலும் செய்யலாம். அக்டோபர் மாதத்துக்கு பின்பகுதியை பொறுத்தவரையில் தமிழ்நாடு மற்றும் புதுவையை பொறுத்தவரையில எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு மழை கிடைக்கும். ஆனால் அதுக்கு பிறகுதான் எந்த அளவிற்கு கிடைக்கும் என்பதை நாளை தினம் வடகிழக்கு பருவமழையுடைய பகுதி 2வது அறிக்கையுடைய 3வது கட்ட வீடியோ நான் வெளியிட இருக்கிறேன். அது நாளை வெளியாகும். அந்த வீடியோவுல தெளிவாக இந்த வருஷம் இந்த அளவிற்கு தான் மழை இருக்கும். நெறைய பேர் வந்து அதிகமான மழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருடைய ஃபோர்காஸ்டிங்குமே. நம்ம அப்டேட் தான் கடந்த 4 அப்டேட்டுமே குறைவா இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அதில ஏதேனும் மாற்றம் பண்ண போறோமா? இல்ல அதுவே தொடரப் போகிறதா? என்பதெல்லாம் நாளை தினம் அறிக்கையில உங்களுக்கு தெளிவுபட நான் விளக்குவேன். அதுவரையிலும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது முத்துசெல்வம் மதர்மன் யூடியூப் சேனல் பக்கத்துடன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வானிலை அறிக்கையில் சந்திக்கலாம். நன்றி.